நம்ம இப்போ 36 சைஸோட 3 டாட் ப்ளவுஸோட மார்க்கிங் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு துணியை எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா துணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 2 கரைப்பக்கம் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஒன்றா மடித்து போட்டு இந்த பக்கம் மடிப்பு பக்கம் வர்ற மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டு நல்லா அயன் பண்ணி எடுத்துருங்க. ஃபுல்லாக நீங்கள் அயன் பண்ணி எடுத்தால் தான் உங்களுக்கு எந்த கசங்களும் இல்லாமல் துணி வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும், நமக்கு மார்க்கிங் வரைகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பக்கம் வந்து சும்மா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. எதுக்கு அப்படின்னா, அப்போ தான் வந்து உங்களுக்கு துணி இன்கேஸ் முன்ன பின்ன இருந்தாலும் இந்த பக்கம் வந்து எனக்கு மடங்குது இல்லையா, ஸோ முன்ன பின்ன இருந்தாலும் கட்டை நெட்டையமாக இருந்தாலும் இதை நீங்கள் ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அளவு எங்கேயுமே வந்து மாறாது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேக் பீஸ் வந்து எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பேக் பீஸில் நம்ம எப்போவுமே வந்து துணி மடித்து அடிக்கிறதுக்கு 2 இன்ச் வந்து கொடுப்போம். ஸோ அந்த 2 இன்ச் வந்து இங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கேலோட இந்த அளவு வந்து 2 இன்ச் இருக்கும். அதனால் நான் இதை வந்து அப்படியே யூஸ் பண்ணி கோடு போட்டுக்கிறேன் 2 இன்ச்சு. நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் இன்ச் டேப் வச்சு இந்த மாதிரி வச்சு 2 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட 36 சைஸுக்கு முதுகு லென்த்து 36 சைஸோட முதுகு லென்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா 14 இன்ச்சு. ஸோ அதை வந்து நம்ம இந்த இடத்துல இருந்து 14 இன்ச் வச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கேருந்து இங்கே 14 இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்தும் இங்கே 14 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த 2 14 இன்ச்சையும் இந்த ஹைட்டை ஜாயின் பண்ணி நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் அளவு. இதுதான் நம்மளோட ப்ளவுஸு முதுகோட ஒரிஜினல் அளவு. இது மடித்து தைக்கிறதுக்கு. இப்போ இங்கே ஷோல்டர் ஜாயின் பண்ணணும் இல்லையா, அதனால் அதுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேயும் கொஞ்சம் தள்ளியும் ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதையும் இந்த மாதிரி வந்து ஒரு லைன் போட்டுருங்க. இது வந்து நம்மளோட ஒரிஜினல் ஹைட்டு. இது வந்து தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போது நமக்கு பேக் பீஸ் அப்படிங்கிறதுனால பேக் பீஸோட இந்த ஷோல்டர் விட்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 இன்ச் வந்து வரும். நான் வந்து 3 இன்ச் கொடுக்குறேன். அடுத்து இந்த பக்கம் ஒரு 3 இன்ச். இந்த 3 இன்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம நெக் ஜாயின் பண்ணுறதுக்கு போயிடும். இங்கே இருக்கிற ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்கு போயிடும், கை ஜாயின் பண்ணுறதுக்கு போயிடும். மிச்சம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 இன்ச் இருக்கும். இந்த 2 இன்ச்சு தான் என்னோடய ஷோல்டரோட அளவு. இதுதான் வந்து உங்களோட நெக் விட்த் மொத்தம். ஓகேவா? இப்போது என்னோட நெக்கோட ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 இன்ச் வந்து நான் வந்து வைக்க போகிறேன். அந்த 7 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து 7 இன்ச் வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதையும் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு இங்கே நம்ம நெக் விட்த் எவ்வளோ மார்க் பண்ணோம், 3 இன்ச் மார்க் பண்ணோம். அந்த 3 இன்ச்சை நீங்கள் இங்கே மார்க் பண்ணிவிடுங்க. இப்போது இது ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு நெக்கு வந்து இந்த மாதிரியே உங்களுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி இதே அளவில் இங்கே இருக்கிற 3 இன்ச்லேயே இங்கேயும் 3 இன்ச் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் ரவுண்டு. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் அகத்தி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணி இந்த லைனையும் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களோட நெக் மார்க்கிங்கை வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு இந்த ரவுண்டு வந்து கொஞ்சம் இந்த இடம் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் விரிஞ்சாப்பில் வரும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு விரிஞ்சாப்பில் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இங்கேயே வந்து மார்க் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்து இங்கேருந்து அக்கிள் ஹைட், ஷோல்டர்லேருந்து அக்கிள் ஹைட். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 36 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் 6 இன்ச் வந்து வைக்கணும். இங்கேருந்து 6 இன்ச்சு, இங்கேருந்து ஒரு 6 இன்ச். இதை மார்க் பண்ணிவிட்டு இதையும் வந்து நம்ம ஒரு லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் இப்போது இங்கேருந்து நம்ம இங்கே எவ்வளோ அளந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இங்கேருந்து இங்கே பார்த்திங்கன்னா 6 இன்ச் இருக்குது. அந்த 6 இன்ச்சை இங்கேருந்து இங்கே நம்ம மார்க் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இதையும் நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுருங்க.
அடுத்து இங்கேருந்து இங்கே நம்ம மார்பு சுற்றளவை மார்க் பண்ணணும். 36 சைஸுக்கு மார்பு சுற்றளவு வந்து எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னா 9 இன்ச் வரும். அந்த 9 இன்ச்சை நம்ம இங்கே மார்க் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச் விடுவீங்களோ 2 இன்ச் விடுவீங்களோ அது உங்கள் விருப்பம். நான் 1.5 இன்ச் விடுவேன். அந்த 1.5 இன்ச்சை இங்கே நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். அடுத்து இடுப்பு பகுதி 36 இன்ச்சோட இடுப்பு பகுதி வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு வரும். அதனால் அந்த 8 இன்ச்சு இங்கே எவ்வளோ நீங்கள் கேப் விட்டிங்களோ அவ்வளோதான் இங்கேயும் கேப் விடணும். ஸோ நம்ம அங்கே மேலே வந்து 1.5 இன்ச் விட்டோம், இங்கேயும் நான் வந்து 1.5 இன்ச் விட்டுக்கிறேன். அடுத்து இப்போ நம்ம இதில் ஆம் ஹோல் ரவுண்டு வந்து வரையணும். ஸோ அந்த ரவுண்டை நான் வந்து இந்த மாதிரி வச்சு இந்த ஸ்கேல் வச்சு நான் மார்க் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த அக்குள் பகுதி இந்த ஆம் ஹோல் வளைவு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். 36 இன்ச்சுக்கான ஆம் ஹோல் ரவுண்ட் வேல்யூ எவ்வளோ வரணும்னு பார்த்தீங்கன்னா 8.5 வரணும். ஸோ இந்த 8.5 நமக்கு இங்கே இருக்கான்னு செக் பண்ணணும். ஆனால் இங்கே வந்து அளந்து செக் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து வெட்டுக்கானது, தையலுக்கான அளவு வந்து உள்ளே இருக்குது. ஸோ நம்ம உள்ளே தான் வந்து செக் பண்ணணும். அதனால் நீங்கள் இந்த வளைவு எப்படி இருக்கோ அந்த வளைவு மேலேயே வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு வளைச்சி இந்த மாதிரி ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. மார்க்கிங் பண்ணிவிட்டு இதுதான் நமக்கு உண்மையான அளவு. இது வந்து நம்ம தையலுக்கு உள்ளே மடிச்சு அடிக்கிறது. இப்போது இங்கேருந்தும் ஒரு 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த 1/2 இன்ச்லேருந்து தான் நீங்கள் அளக்கணும். நீங்கள் அளந்து இப்படி இந்த மாதிரி வந்து உங்களோட டேப்பை வளைச்சி இப்படி கொண்டு வாங்க. நமக்கு பாருங்கள் 8.5 வருது கரெக்டாக. 8.5 8.6க்கும் நடுவில் தான் வருது. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் நம்ம இந்த வளைவை இப்படியே வச்சுட்டு இங்கே ரெண்டுத்துலேயும் இப்போது இந்த அக்கல் பகுதியில் உள்ள இதையும் இந்த இடுப்பு பகுதியையும் நம்ம வந்து இப்படி ஒரு கோடு போட்டுடலாம். அடுத்து இதையும் இப்படி ஒரு கோடு போட்டுடலாம். இதே உங்களுக்கு 8.5 வராமல் 9 இன்ச் வருது அப்படின்னா இந்த லைனை நீங்கள் மேலே ஏற்றி வரையணும். இதே 8 தான் வருது அப்படின்னா உங்களுக்கு இந்த லைன் இருக்கு இல்லையா, இதை ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வளைவு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் அளக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நீங்கள் இந்த அளவு அளக்கும்போது இந்த வெட்டு பகுதியில் நீங்கள் அளக்கக்கூடாது. ஏன்னா இது வெட்டுப்பகுதியே கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு தையலுக்கான அளவு நம்ம தைக்கும்போது அது வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி நீங்கள் மார்க் பண்ணணும். இந்த வளைவு எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களோட வளைவை போட்டுட்டு அதில் இந்த மாதிரி நீங்கள் வச்சு மெஷர் பண்ணி பார்க்கணும். அளந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 8.5 கரெக்டாக வருது. ஸோ நமக்கான அளவு வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இந்த பேக் பீஸை வந்து இதிலிருந்து இப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பக்கம் வந்து நீங்கள் இங்கே கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுருங்க. இது வந்து நம்ம மடிச்சு அடிக்கக்கூடியது. இதுதான் நம்மளோட ஒரிஜினல் அளவு. இதுக்கப்புறம் நம்ம நேராக போட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் நெக்குக்கு இந்த நெக்கு தான் வைக்கணும் இல்லை, நம்ம சாம்பிளுக்குங்கிறதுனால இந்த நெக்கு வச்சு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இது எதுக்கு இங்கே வந்து இந்த 1/2 இன்ச்சில் நான் கட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ஃபுல்லாக வெட்டிட்டு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து பேக் பீஸ் வந்து கட் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல அந்த 1/2 இன்ச்சில் வந்து 1/2 இன்ச்சில் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னா இது வந்து டீப் நெக்கு. ஸோ டீப் நெக்குங்கும்போது நீங்கள் இந்த இதை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் தைக்கும்போது விரிஞ்சிட்டு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு
இதுக்கு மேலே நீங்கள் நல்ல துணியை வச்சு தைக்கும்போது இந்த அளவு ஷோல்டர் விட்த்துக்கான அளவு, நெக் விட்த்துக்கான அளவு வந்து மாறாது. ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்டான ஃபிட்டிங்கில் வந்து வந்துடும். ஸோ இப்போ நம்ம இந்த பேக் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.